என்னைய மாதிரி அறிவாளி யாருமே கிடையாதுன்னுவாங்க எங்கள் அத்தை. என்னை மாதிரி அறிவாளி கிடையாது, நான் சிக்கனமாக பிழைக்கிறேன், என்னை யாருமே ஏமாற்ற முடியாது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த ஊரில் கிராமம், அது ஒரு கிராமம், எங்கள் அத்தை இருக்கிற ஊர். அந்த ஊருக்கு ஒருத்தர் இது கொலுசு தங்க செயின் இதெல்லாம் பாலிஷ் பண்ணி தாரேன்னு நிறைய பேர்த்துக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த தண்ணிக்குள்ளே மொக்கி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருதும் பளபளன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சான். அதை பார்த்துட்டு ஒரே ஆசையில் இவங்களும் கழுத்தில் கிடக்கிற செயின் ரொம்ப கருப்பாக இருக்குது, அதை பளிச்சுன்னு பாலிஷாக பண்ணிடலான்ட்டு கொடுத்துருந்துருக்காங்க. அங்கே கொடுத்தோன்னா அவர் அந்த தண்ணிக்குள்ளே மொக்கி கண்ணுக்கு முன்னையே எடுத்துருந்தாங்கன்னு கொடுத்துட்டாரு. செயினை வாங்கி போட்டுக்கிட்டாங்க, பளபளன்னு ஆயிடுச்சு. அதை ஒரு வருஷம் கழிச்சு நகையை போய் அடகு வைக்கணுன்னு போய் அடகு கடையில் கொடுத்தா அதில் 1 பவுன் குறையுதான் பாருங்க. அதுக்கப்புறம் முட்டி அழுது என்ன செய்ய, அவன் எடுத்ததே தெரியாமல் தண்ணிக்குள்ளேயே கரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டான் தங்கத்தை. தன்னை அறிவாளின்னு சொன்னவங்க கூட ஒரு கட்டத்தில் ஏமாந்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை விட அறிவாளியை இந்த பூமியில்